500 வாங்கவே இல்லைங்க. 500 வாங்கினாதான் இங்க போய் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? யார் கட்டி ஒரு மதருக்கு உங்க மதர் கூட இருக்காங்களா? யாருமே இல்லையே சார். யாருமே இல்லையே. டெய்லியும் இருக்கக்கூடாதுன்னாங்க. சரி டெய்லியில் யாராச்சும் டீமேட் குழந்தை அம்மா ஆபரேஷன் பண்ணி கீழே இருக்காங்க. அவங்க கூட ஒரு அட்டன் இருக்காங்க. யாருமே இல்லையே. இல்ல அவங்க கூட நீங்க இருக்கலாமேமா? விட மாட்டாங்களே சார். விட மாட்டாங்க. சாப்பாடு பையனா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க காலையில. சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல சார். நான் போகும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டும் அட்டனர் இருந்தாங்க. நான் போயிட்டு இப்போ போயிடுறேன். அவங்க இல்லவே இல்லையே. சரி விடுங்க. 500 வாங்கவே இல்லைங்க. 500 வாங்கினாதான் இங்க போய் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? யார் உங்ககிட்ட 500 ரூபாய் தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க என்ன சுற்றுலா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. தெரிய எமர்ஜென்சி நாங்க பார்க்கணுமா இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க யாருன்னா கீழே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையும் பண்ணது கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படியெல்லாம் தள்ள மாட்டாங்கப்பா. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்பெல்லாம் கவர்மெண்ட்லாம் மாறிடுச்சு. நான் இருக்கிறதா நான் இப்போ திருப்பி வான் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு காசு வாங்குறாங்க ஏதாவது செய்யலன்னா நீங்க நேரா வந்து கீழே இருக்கிற அட்மின் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்கறாங்க, யாரு கேட்கறாங்கன்னு அவங்க புக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். இமீடியட்டா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அது கால் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்லதான் செய்யறாங்க. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லையா ஒரு மனுவா எடுத்துட்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல அவங்க யார் காசு கேட்கறாங்களோ சரிங்கம்மா காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்னம்மா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு நேரம் வந்து அட்மின் ஆஃபீஸ்ல அந்த சார் இருப்பாரு எல்லாம் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. நேரம் வந்து கம்ப்ளைண்ட் திருப்பி போகும்போது கட்டாயம் வான் பண்ணிட்டு போறேன். ஓகேயா அந்த மாதிரி யாரு சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க விட்டாங்க. அவங்க யாருன்னு அவங்க என்னன்னு சொல்லிட்டு நேரம் வந்து அட்மின் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலன்னா ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீ 10 வாட்டி போயிட்டு வரவங்க கிளீன் பண்றதுக்கு நான் வச்சு ஆள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் உங்களோட வேலை என்ன? கிளீன் பண்றதுன்னு உங்களை வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு சும்மா வேலை செய்யல. சாப்பாடு இந்த வார்த்தைலாம் வந்து இல்லாத போட்டவங்க மருந்து தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். நான் போன தடவை சொன்ன ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வரவங்களை வந்து ட்ரீட் பண்றது, ஒருமையில ட்ரீட் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு போன தடவை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி நான் சொல்லிட்டு போறேன். அப்படியே அந்த அமைச்சராகவும் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இந்த தவறு நடந்தா நான் யாரா இருந்தாலும் கட்டாயம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது கிளீனரா இருக்கட்டும், அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், இங்க ஒர்க் பண்ற மெயின்டெனன்ஸ் ஆளா இருக்கட்டும், இல்ல செவிலியர்களா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வர பேஷண்ட்லயோ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேடி வரவங்க ஒருமையில பேசாம அவங்களுக்கான ரெஸ்பெக்டா பேச சொல்லுங்க. அது தெளிவா சொல்லுங்க. எத்தனை தடவை அவங்க வந்து பேசினாலும் அவங்க வந்து ரெஸ்பெக்டா தான் பேசணும் சார். இதை வந்து சொல்லுங்க. கிளீனா கூப்பிட்டு திருப்பி சொல்லிடுங்க சார். திருப்பி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கப்புறம் அது தப்பாயிடக்கூடாது. நீங்க பாத்துக்கலாம். ஃபுல்லா பேச மாட்டாங்க. அவங்க கூட ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல்லா பேச மாட்டாங்க. பைசா கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பாப்பா போறது ஷிஃப்ட் பண்ணணும்னா நீங்க 500 ரூபாய் 5 பேருக்கு நீங்க 500 ரூபாய் கொடுத்தாதான் ஷிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறோம். அவங்க கிட்ட வந்து என்ன நீ சும்மா வந்துட்டு போறேன் ஃபுல்லா தரமா அப்படி இப்படின்னு ஒருமையில பேசணும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இது பண்றாங்க. ஸோ அது உடனே இமீடியட்டா செக் பண்ணி அதை ஆக்ஷன் எடுங்க. எல்லாருக்கும் கூப்பிட்டு இமீடியட்டா மீட்டிங் போடுங்க. இந்த பைசா வாங்குறது அதெல்லாம் பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்க போகிறதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரக்கூடாது. பேஷண்ட்ஸை பேஷண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க கூட வர அட்டனரையும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.